எஸ்எஸ் தமிழூடாக இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு புதிய நிகழ்ச்சிகளுடன் எஸ்எஸ் தமிழ் பரிணமித்துக் கொண்டிருப்பது நீங்கள் அறிந்ததே. அந்த வகையிலே புதிய ஒரு வடிவமான புதிய நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம். அந்த புதிய நிகழ்ச்சி அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகளும் என்கின்ற அந்த நிகழ்ச்சியுடன் நாங்கள் பயணிக்கப் போகின்றோம். ஒரே கேள்வி, 10 பிரமுகர்களுடைய பதில்கள். இது இந்த நிகழ்ச்சியின் வடிவம். இந்த நிகழ்ச்சியில் எஸ்எஸ் தமிழுக்காக அரங்கவும் அதிரும் கணேஷ் அவர்களின் எண்ணத்தில் உதித்த அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகளும். எங்கும் செல்வோம், எதிலும் வெல்வோம். ஒரே கேள்வி, பல பிரமுகர்களின் பதில். மறுக்கப்படும் கேள்விகள், மறைக்கப்படும் உண்மைகள். உண்மை உறுதி, உள்ளதை உள்ளபடியே முழங்கிடும். புலம்பெயர் தேசங்களில் வாழும் நம்மவர்கள், நாடும் நாடுசார் நமது மக்களும் அங்கு படும் துயரங்களை எண்ணி வாழ்கிறார்களா? இல்லை, நாம் ஏன் சிந்திக்க வேண்டும்? பலம் பொருந்திய அரசியல் கட்சிகள் அங்குள்ளது என கூறி தங்கள் கருத்துக்களை பல கோணங்களில் சிந்திக்காது விதைக்கிறார்கள். மக்களின் புரிதல் எப்படி உள்ளது? அதிரும் வினாக்களோடு உங்களுடன் நான் முல்லை மோகன். இந்த வாரம் கேள்விக்கான அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகளும். உதிர்ந்து கொண்டிருக்கின்ற உண்மைகள் மத்தியில் அதிரும் வினாவுக்கு உதிரும் உண்மையுடன் ஊடக வித்தகரும் பன்னாகம் இணையதள ஆசிரியருமான திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. புலம்பெயர் தேசங்களில் வாழும் ஆண் பெண்கள் பொதுநல தொண்டுகளுக்காக செயல்படுவது சுயநல நோக்கத்தோடா பொதுநல நோக்கத்தோடா அவர்கள் செயல்படுகிறார்கள்? எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள், குறிக்கோள் எதனை நோக்கி செல்கிறது? புலம்பெயர் தேசத்திலே பல அமைப்புகள் இருக்கின்றது. பல பொது வேலை திட்டங்களில் பலர் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதிலே நீங்கள் கேட்ட கேள்வி, அதாவது ஒரு சிலர் அதாவது இங்கே புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களுக்கு அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இதிலிருந்து தேட வேண்டும் என்ற அவசியம் அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு அந்த வாழ்வாதாரத்தை தேடுவதற்கு இங்கே அவருக்கு போதுமான வருமானங்கள் இருக்கும். அவர்கள் அதை மீறித்தான் அந்த பொது அலுவலில் ஈடுபடுகின்றார்கள். ஆனால் ஒரு சிலர் தாங்கள் இதன் மூலம் தாங்கள் சில நிதிகளை திரட்டலாம் என்று நோக்கில் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் இது முழுக்க மக்கள் தேவைக்காக செய்யப்படுவதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் சிலர் அந்த தேவைகளை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அது கண்கூடாக சில பேர் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சிலர் கொடுப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் அதற்குரிய எந்தவித வேலை திட்டங்களும் நடப்பதில்லை. இது மக்களையும் சிலர் ஏமாற்றுகின்றார்கள். உறவுகள் பார்த்துக் கொண்டிருப்பது அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகள். உதிரும் உண்மைகள் உதிர்ந்த வண்ணம் இருக்கின்றன. பல பிரமுகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய பார்வையில் பதிவு செய்த வண்ணம் இருக்கின்றனர். அந்த வகையில் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களை தொடர்ந்து அதிரும் வினாக்கு உதிரும் உண்மையுடன் இணைகின்றார் பிரான்சில் இருந்து பொதுச்சேவை, அரசியல் என பல முகம் கொண்ட திருமதி ஜெனி ஜெயச்சந்திரன் அவர்கள். உண்மையில் நீங்க கேட்ட ஒரு சமூகத்தில் அரைக்கிறவாசி பெண்கள் இருக்கிற சமூகம் ஒரு அரசியல் வேலை திட்டத்திலேயோ சமூக வேலை திட்டத்திலேயோ சமூக விழிப்புணர்விலேயோ பெண்கள் பங்காற்றுவது பெரும் வரவேற்கக்கூடியதும் அதுதான் வரலாறு. ஏனென்றா பிரெஞ்சு புரட்சி வென்றதுக்கான காரணம் பெண்கள் சரிக்கு சமனாக பங்கு பெற்றியது. ஏன் உங்களுடைய கடைசியாக நடந்த 2009 ஈழ விடுதலை போராட்டத்தில் சரிக்கு சமனான பெண்கள், தலைமைத்துவத்தில் பெண்கள் இல்லாட்டியும் போராட்ட அத்தனை காலத்திலையும் பெண்கள் நின்றது எங்களுடைய போராட்ட வரலாறு. ஆகவே இந்த இதுல நீங்க சொல்ற மாதிரி இவர்கள் சமூகத்தை நோக்கி வர்ற ஒரு பார்வை எங்களுக்கு நல்ல. ஆனா எல்லா பணம் சேர்க்கிறவர்கள் என்று சொல்லக்கூடிய எல்லாரும் உதய சுத்தியோட இருக்கிறார்களா அல்லது அதனால சில தவறுகள் எல்லா இடத்துலயும், அது பொது ஸ்தாபனங்களா இருக்கலாம், ஒரு விடுதலை போராட்டமா இருக்கலாம், அல்லது கலாச்சார நிகழ்வுகள்ல நாங்கள் பங்கேற்று அந்த டிக்கெட் வித்து இதுக்களால வர்ற பிரச்சனைகளா இருக்கலாம். பிழைகள் அவர்கள் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நாங்கள் அங்கே இருக்கிற வாழ்விழந்த எங்களுடைய மக்களை மனதில் வச்சுக்கொண்டு நாங்கள் இதை நகர்த்த வேண்டும் என்றது உண்மை. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு கொரோனா காலம் எவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சிருந்தாலும் கடைசியை அனுபவிக்காமலே போற காலம் என்றது உலகத்துக்கே தந்த படிப்பினை.
ஆகவே வந்து எங்களுடைய பாவங்கள் வந்து எங்களுடைய குழந்தைகளுக்கு தான் செய்யறோம். ஆகவே வந்து நல்லெண்ணத்தோட நாங்கள் இந்த சமூகத்துல ஆண் பெண்ணாக இறங்கி செய்யற வேலை வந்து எங்களுடைய குழந்தைகளை எங்களோட தலைமுறைகளை வாழ வைக்கும். இதே வந்து ஊழலாக கொண்டு வருவர்கள் அவர்கள் தர்மம் கொஞ்ச நாளைக்கு தலை குனியும், ஆனால் தர்மம் அது தலை தூக்கிகளை வந்து இப்படியான பாவங்கள் வந்து அழிக்கப்படும். ஆகவே வந்து சமூகம் என்றதில் ஆண் பெண் வந்து நேர்மையா நடக்க வேண்டியது, அதுவும் புலம்பெயர் தேசத்து மக்களாகிய எங்களுடைய கடமை என்றதையும் அந்த பரிதவிக்கும் மக்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய உதவிகள் என்றதும் எங்களுடைய கையில பொறுப்பாக கடமையாக இருக்கிறது என்றதை உணர்ந்து கொண்டு நாங்கள் சமூக விழிப்புணர்வு சமூக வேலை திட்டங்கள்ல பங்கு கொள்ள வேண்டியது எங்களுடைய பாரிய கடமைகள் ஒன்றென்றதை மனச்சாட்சியுடன் நடந்து கொள்ள வேண்டிய தேவையை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய இருக்கின்றது இந்த கேள்விகளுக்கு. உறவுகள் பார்த்து கொண்டிருப்பது அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகள் உதிர்ந்த வண்ணம் இருக்கின்றன. பல பிரமுகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய பார்வையில் பதிவு செய்த வண்ணம் இருக்கின்றனர். அந்த வகையில் திருமதி ஜெனி ஜெயச்சந்திரன் அவர்களை தொடர்ந்து அதிரும் வினாக்கு உதிரும் உண்மையுடன் இணைந்து கொள்கின்றார் லண்டனில் இருந்து சட்டத்தரணியும் அரசியல் ஆய்வாளருமான திரு காதர். புலம்பெயர் தேசங்களில் வாழும் ஆண் பெண்கள் பொதுநல தொண்டுகளுக்காக செயல்படுவது சுயநல நோக்கத்தோட பொதுநல நோக்கத்தோட அவர்கள் செயல்படுகிறார்கள். எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள், குறிக்கோள் எதனை நோக்கி செல்கிறார்? இளம் தலைமுறையை நீங்கள் எடுத்தால் ஒரு வஞ்சனை தெரியாதவர்கள், அது விசேடமாக குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலே பிறந்து வளர்க்கின்ற பிள்ளைகள் அவர்களுடைய பெற்றோர்களை ஒதுக்கிவிட்டு பார்த்தால் ஒரு வஞ்சனை அறியாதவர்கள், வாழ்க்கையிலே துன்பங்களை அவர்கள் சந்தித்தவர்கள் அல்ல. அவர்கள் சொகுசாக ஒரு விதமான வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டு போனவர்கள். அவர்கள் ஒரு ஆத்ம சுத்தியோடு தான், அந்த பழைய தலைமுறையை நான் சொல்லவில்லை, புதிய தலைமுறையை தான் நான் சொல்கிறேன். அவர்கள் ஆத்ம சுத்தியோடு தான் இதற்கு வருகிறார்கள். ஆனால் அவர்களுடைய தந்தைமார் இவர்களுடைய வழிகாட்டல்கள் எல்லாம் அவர்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டல் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். ஆகவே அவர்கள் ஒரு லாஸ்ட் ஜெனரேஷனை போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டிலே, புலத்திலே. அவர்களுடைய நோக்கம், அவர்களுடைய அர்ப்பணம், இவற்றிலே எந்த குறையும் கூற முடியாது இந்த புதிய தலைமுறையிலே. ஆனால் அவர்கள் சரியான ஒரு வழிகாட்டல் இல்லாத ஒரு தொலைந்து போன ஒரு தலைமுறையாக இருக்கிறார்கள். அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகளும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததில் லண்டனில் இருந்து சட்டத்தரணியும் அரசியல் ஆய்வாளருமான திரு காதர் அவர்கள் கலந்து கொண்டார். உறவுகள் பார்த்து கொண்டிருப்பது STS தமிழில் அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகள். அதே கேள்வி, பலருடைய பதில்கள். அதிரும் வினாவில் உதிரும் உண்மையுடன் இணைகின்றார் சமூக சேவகரும் எழுத்தாளருமான திருமதி ராஜி பட்டர்சன் அவர்கள் கனடாவில். புலம்பெயர் தேசங்களில் வாழும் ஆண் பெண்கள் பொதுநல தொண்டுகளுக்காக செயல்படுவது சுயநல நோக்கத்தோட பொதுநல நோக்கத்தோட அவர்கள் செயல்படுகிறார்கள். எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள், குறிக்கோள் எதனை நோக்கி செல்கிறது? இதில் நாங்கள் பல வகையானவர்களை நாங்கள் பார்க்க முடியும். உண்மையில் பொது தொண்டு என்று வருவது என்பது ஒரு சவாலான விடயமாக இருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு, ஒரு ஆண்கள் பொது வேலைக்கு வருவதும் ஒரு பெண்கள் வந்து சமூக பணியில் ஈடுபடுவது என்று பார்க்கும் பொழுது பெண்களுக்கு நிச்சயமாக அது சவாலான ஒன்றாகவே இருக்கின்றது. ஆண்கள் என்று பார்க்கும் பொழுதும் கூட அவர்கள் தங்களுடைய நேரத்தை செலவழித்து தான் உண்மையிலே வந்து சமூக தொண்டுகளை செய்ய முன் வருகின்றார்கள். இன்று பலர் வந்து அந்த நேரத்தை வந்து தாங்கள் இன்னொரு வேலை செய்ய அல்லது தங்களுடைய வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒன்றாக மாற்றுவார்கள் என்றால் அவர் சொந்த வாழ்க்கைக்கு அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த தியாகங்களை வந்து நிச்சயமாக நாங்கள் பாராட்ட வேண்டும். அதை நாங்கள் விமர்சிப்பது மிகவும் தவறு. ஆனால் ஒரு விடயம் என்ன என்று சொன்னால், ஒருவர் அதை இப்ப பொது பணி என்று கூறினாலும் கூட அதில் பல வகையை நாங்கள் பார்க்க முடியும். ஒருவர் வந்து ஒவ்வொரு விதமான பாதைகளிலும் பயணிக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய மக்களாகி இருக்கிற மக்கள் வந்து அதை முதல் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஓகே, இவர்கள் என்ன குறிக்கோளை சொல்றார்கள். குறிப்பாக இந்த தமிழ் தேசிய
என்று சொல்லிக் கொண்டு வருபவர்களுடைய இலக்குகள் குறிக்கோள்கள் நிச்சயமாக ஆராய்ந்து பார்க்கப்பட வேண்டும். அது சரியான பாதையில் செல்கிறதா, அப்படியான விடயங்கள், அவருடைய பேக்ரவுண்ட், ஏன் அதை அவர்கள் செய்கிறார்கள் என்றது நிச்சயமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அவர்களோடு இணைவதற்கு முன்பாக. அதே நேரம் இப்ப நாங்கள் ஒரு சமூக பணி எதுவாக இருந்தாலும் அது ஆராய்ந்து பார்ப்பதுன்றது ஒரு விடயம்தான். ஆனால் இங்கு நான் என்ன குறிப்பிட வருகிறேன் என்று சொன்னால், ஒரு தனிப்பட்ட, அதாவது இந்த பொது வாழ்வுல வருகிறவர்கள் தங்களுடைய சொந்த சுயநலத்துக்காக வருகிறார்கள் என்று நாங்கள் சொல்லிவிடவும் முடியாது. ஆனாலும் அதில் சுயநலமும் இருக்கத்தான் செய்கின்றது. சிலருக்கு ஒரு பொது வேலையை செய்யும் பொழுதுதான் அவர்களுக்கு மனதில் ஒரு திருப்தியும் இருக்கின்றது. சோ அந்த அடிப்படையில் ஒரு சுயநலம் என்று கூட கூற முடியும். சோ ஆனால் இந்த இடத்தில் நான் சொல்லுவேன் என்றால், பொது வேலைக்கு வருகிறவர்களை நாங்கள் தட்டி கொடுக்க வேண்டுமே தவிர, அவர்கள் ஒரு கருத்தால் எதிர்கொள்ளலாம். அவர் தவறாக ஒன்றை செய்கிறார் என்றால் அதை நாங்கள் சுட்டி காட்டி அந்த விடயங்களை சீர்படுத்தலாம். ஆனால் அவருடைய பெயரை கெடுப்பது போல தனிப்பட்ட தாக்குதல்களை நிச்சயமாக நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு சமூக பணியில், ஒரு பொது பணியில் வருகிற மக்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவு. அவர்கள் எங்களுடைய முழுமையான ஒரு ஜனத்தொகையிலே மேல் எனக்கு ஒருவர் கூறினார், 3% மக்கள் மாத்திரமே இப்படியான சிந்தனைகளுக்கு இருக்கிறார்கள் என்று சொல்லித்தான் அவர் சொன்னார். நான் சொன்னேன் ஒரு 5% இருப்பார்கள் என்று சொல்லி, அவர் சொன்னார் இல்லை 3% தான் என்று சொன்னார். சோ அப்படி நாங்கள் பார்க்கும் பொழுது மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் தான் வருகிறார்கள். குறிப்பாக பெண்கள் வரும் பொழுது அது விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் நீங்கள் பார்க்க முடியும். சோ ஒரு பெண்கள் இன்றைக்கு ஒரு வேலைக்கு போகிற பெண் தன்னுடைய குடும்ப சூழலையும் கவனித்துக் கொண்டு, குழந்தைகளையும் பார்த்து கொண்டு வேலைக்கு போய் வருகிற ஒரு பெண் அதே ஒரு பெரிய ஒரு விடயமாகத்தான் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு அதை தாண்டி வெளியில் வருவது என்பது மிக மிக சவால். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பொதுப்பணிக்கு ஒரு பெண் வருகிறார் என்று சொன்னால் யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு சவால்களை அவர்கள் முகம் கொடுக்க வேண்டும். தங்களுடைய நேரம் எல்லாமே இருக்கிறது. அப்படி என்று சொல்லும் பொழுது அந்த பெண்களை நாங்கள் என்று பலர் விமர்சிக்கிறார். விமர்சனம் ஆரோக்கியமான விமர்சனம் வரவேற்பதற்கு தேவையானதும் உண்டு. ஆனால் ஒரு தனிப்பட்ட தாக்குதலாக ஒரு சொந்த காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில் நடைபெறுகின்ற அந்த விடயங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்னை பொறுத்தவரையில். இப்ப நீங்க கிட்டடியில் கூட பார்த்திருப்பீங்கள், ஒரு போராட்டத்தை நடத்திய ஒரு பெண் தொடர்பான விமர்சனங்கள் உண்மையிலே ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம். அப்ப நான் இப்படி செய்யும் பொழுது இன்றைக்கு இளம் சமூகமாக இருக்கட்டும் அல்லது பெண்களாக இருக்கட்டும் முன்வர மாட்டார்கள். இன்றைக்கு பல ஆண்களோடு நான் கதைக்கும் போது அவர்களே சொல்லியிருக்கிறார்கள், தாங்களும் நிறைய இப்படி விமர்சனங்களுக்கு எதிர்நோக்கித்தான் தாங்கள் இந்த பயணத்தில் பயணிக்கிறோம் என்று சொல்லி. அப்ப எனக்கு எப்போதும் ஒரு கேள்வி எழுவது என்னென்றால், பொதுப்பணியில் வருகிறவர்களை விமர்சிக்க வேண்டும் என்பது கட்டாயமா? ஒரு விமர்சனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்குரிய அடிப்படை அந்த விடயமே எங்களுக்கு தெரியாது. ஒரு கருத்தால் எதிர்கொள்ளும் போது அழகானதாக இருக்கும். எங்களுடைய தமிழ் மொழியில் அழகிய வார்த்தைகள் உண்டு. இன்றைக்கு ஒருவரை விமர்சிக்கிறதுக்கும் ஏன் அந்த அழகிய வார்த்தைகளில் எங்களால் பயன்படுத்த முடியவில்லை? அப்ப அந்த விடயங்களை நாங்கள் நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். தேவையற்ற தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோடு பேசப்படுகிற வார்த்தை பிரயோகங்கள் நிச்சயமாக நிறுத்தப்பட வேண்டும். உறவுகள் பார்த்து கொண்டிருப்பது அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகள். உதிரும் உண்மைகள் உதிர்ந்த வண்ணம் இருக்கின்றது. திருமதி ராஜி பெட்டர்சன் அவர்களை தொடர்ந்து அடுத்து வர இருப்பவர் ஆஸ்திரேலியாவில் இருந்து சட்டத்தரணியும் சமூக சேவகருமான திரு ரவீந்திரன் அவர்கள். ஆண்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக செய்கிறார்களா, பொதுநலத்துக்காக செய்கிறார்கள் என்றதே எங்களுக்கு விளங்குவதில்லை. இதற்குள்ள எந்த பெண் செய்கிறார் என்று சொல்லி அதற்குள் விளக்கம் காண்பது மிக கஷ்டம். ஒரு தனி மனிதன் ஒரு பொது தொண்டில் ஈடுபடுவது அதில் முற்றுமுழுதாக பொது தொண்டுதான் மனதில் இருக்கிறதா அல்லது ஒரு சுயநல நோக்கம் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்வது கஷ்டம். நீங்கள் லண்டன்ல கிட்டடியில் நடந்த சம்பவத்தை பற்றி சொல்கிறீர்கள் என்று சொன்னால் அதை பற்றிய பெர்செப்ஷனும் அதை பற்றிய எண்ணப்பாங்கும் ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் வர வேண்டியது உண்டு. எல்லா சம்பவங்களிலும் அது பற்றிய ஒரு பின்னணியை நாங்கள் எடுக்கலாம். அப்படியே ஒருத்தன் பொதுநலத்துக்காக செய்கிறானா சுயநலத்துக்காக செய்கிறானான்றது ஆராயத்தை விடுத்துட்டு அந்த சுயநலத்திலும் ஒரு பொதுநலம் இருக்கிறதா என்று பார்க்கலாம். அதாவது ஒரு எலெக்ஷன்லயே ஒருத்தர் நாங்கள் எம்பியாக அனுப்பியக்கில்ல, அவர் சுயநலத்துக்காக தான் பாராளுமன்றத்துக்கு போறதுக்காகத்தான் போறாரா அல்லது போறத்தாலே ஒரு பொதுநலம் இருக்காண்டதை அவருடைய நடவடிக்கைகளும் அவர் செய்கிற பணியை வச்சுத்தான் நாங்கள் பார்க்கலாம்.
அவருடைய உள்ளத்துல இருக்கிறத அது சுயநலமா பொதுநலமான்னு சொல்லி எங்களால அறிந்து கொள்ள முடியும். உறவுகள் பார்த்துக் கொண்டிருப்பது அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகள். உதிரும் உண்மைகள் உதிர்ந்த வண்ணம் இருக்கின்றன. பல பிரமுகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய பார்வையில் பதிவு செய்த வண்ணம் இருக்கின்றனர். தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததில் திரு ரவீந்திரன் அவர்களை தொடர்ந்து அடுத்து வர இருப்பவர் அரசியல் ஆய்வாளரும் எழுத்தாளருமான திரு சன் தவராஜா அவர்கள் சுவிஸிலிருந்து. புலம்பெயர் தேசங்களில் வாழும் ஆண் பெண்கள் பொதுநல தொண்டுகளுக்காக செயல்படுவது சுயநல நோக்கத்தோட பொதுநல செயல்பாடுகள் குறிக்கோள் எதனை நோக்கி இது நகர்வது? சுயநலம் இல்லாமல் பொதுநலம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஆழமாக பார்த்தால் அதுவே உண்மையும் கூட. ஒரு நாடு விடுதலை பெற வேண்டும், தேசம் விடுதலை பெற வேண்டும் என்றால் அதில் எனக்கும் கூட சுயநலம் இருக்கின்றது. என்றால் அந்த விடுதலை பெற்ற நாட்டிலே நானும் கூட நன்றாக வாழலாம், என்னுடைய பிள்ளைகள் நன்றாக வாழலாம் என்கின்ற அந்த சுயநலமும் இருக்கின்றது. ஆகவே சுயநலம் இல்லாமல் பொதுநலம் இல்லை என்று. இங்கே புலம்பெயர்ந்த நாட்டிலே ஒரு சில ஆண்களும் பெண்களும் பொது தொண்டுகளிலே பொது விடயங்களிலே ஆர்வமாக ஈடுபட்டு வருகின்றார்கள். அது உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய விடயம். குறிப்பாக பெண்களுடைய பங்களிப்பு என்பது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இந்த பெண்கள் ஒரு சமூகத்தினுடைய மிக முக்கியமான அங்கம் என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. சமூகம் என்பது பெண்களையும் உள்ளடக்கியது தான். ஆனால் இந்த பெண்கள் உண்மையிலே ஆண்களினுடைய இரண்டாம் தர பிரஜைகளாக, அதாவது ஆண்களை விட குறைந்த படிநிலையிலே இருப்பதைத்தான் பெரும்பாலான பெண்கள் விரும்புகின்றார்கள் என்பதுதான் இதிலே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயம். இந்த போக்கு உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு போக்கு அல்ல. பெரும்பாலும் பொது வழியிலே வருகின்ற பெண்களும் கூட ஆண்களினுடைய இரண்டாம் பட்சமாக தாங்கள் இருப்பதையே விரும்புகின்றார்கள். அதுவே சரியென நினைத்து கொண்டும் இருக்கின்றார்கள். அதற்காகவே அவர்கள் குரல் தருகின்ற ஒரு சூழலும் இருக்கின்றது. இதை தவிர்த்து பெண் சுதந்திரம், பெண்களுக்கான உரிமை, பெண் தனித்துவம் என்று பேசுபவர்கள் மிக மிக குறைவாகத்தான் புலம்பெயர்ந்த நாட்டிலே இருக்கின்றார்கள். ஆனால் இந்த யாராக இருந்தாலும் பொது வழியிலே வந்து செயற்படுவதை நாங்கள் வரவேற்க வேண்டும். ஏனென்றால் அது உண்மையிலே ஒரு சமூகத்தினுடைய மாண்பை காட்டுகின்றது. அதாவது ஒதுங்கி இருந்து விடாமல், எதுவுமே பங்களிப்பு செய்து விடாமல் இருந்து விடாமல், சமூகத்தில் இருந்து அந்நியப்பட்டவர்களாக இருக்காமல், நாங்கள் இந்த சமூகம், எங்களுடைய சமூகம் ஒரு விடுதலையை நோக்கி போராடிய சமூகம், எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கின்றது. உலகின் தொன்மையான குடிகளில் ஒன்று தமிழ் குடி. அந்த வழியிலிருந்து வந்தவர்கள். ஆகவே எங்களுக்கும் இந்த உலகத்திலே சொல்வதற்கு பல விடயங்கள் இருக்கின்றது. எங்களுடைய பண்பாடு என்பது மிகச்சிறந்த பண்பாடுகளில் ஒன்று. யாவரும் ஊரே யாவரும் கீழீர் என்கின்ற கணியன் பூங்குன்றனுடைய அந்த காலகட்டத்து குடிகள் நாங்கள். ஆகவே நாங்கள் பொது வழியிலே வருவதை வரவேற்க வேண்டும், வர வேண்டும், பொது வழியிலே வர வேண்டும். மேலும் மேலும் பல நபர்கள் வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் சில விமர்சனங்கள் இல்லாமல் இல்லை. இந்த பொது வழியிலே வருகின்றவர்கள் சுயநலத்துக்காக வருகின்றார்கள் என்ற விமர்சனங்கள் இல்லாமல் இல்லை. அவர்களை புறக்கணித்து விட்டு அப்படி வருபவர்களை நாங்கள் வரவேற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அவர்கள் வர வேண்டும், இன்னும் பலரும் வர வேண்டும். இது மற்றவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உறவுகள் பார்த்துக் கொண்டிருப்பது அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகள். உதிரும் உண்மைகள் உதிர்ந்த வண்ணம் இருக்கின்றன. பல பிரமுகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய பார்வையில் பதிவு செய்த வண்ணம் இருக்கின்றனர். தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததில் திரு சன் தவராஜா அவர்களை தொடர்ந்து அடுத்து வர இருப்பவர் ஜெர்மனியில் இருந்து சமூக செயற்பாட்டாளரும் அரசியல் ஆய்வாளருமான திரு ராஜன் அவர். புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற உறவுகள் அன்று தொட்டு இன்று வரை அவர்கள் தேசம் எத்தனை தூரத்தை கடந்திருந்தாலும் அவர்களுடைய ஆணிவேர் தாய் தேசம் அடியிலே தான் ஊன்றப்பட்டிருக்கின்றது. அவர்கள் இங்கே, அதாவது புலம்பெயர் தேசங்களிலே எந்த ஒரு விடயத்தை கையிலே எடுத்தாலும் தாய் தேசத்தினுடைய அடிநாதமாகத்தான் அவர்கள் அதனை பின்பற்றுகின்றார்கள். இன்றைக்கு 30 வருடங்களுக்கு மேற்பட்ட உழைப்பாளர்களும் இந்த மண்ணிலே பொதுநலத்துக்காக தொடர்ச்சியாக உழைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அவர்களை நாங்கள் ஒரு சாதாரணமான ஒரு
நிலையிலே வைத்து பார்த்து விட முடியாது. அதாவது தமிழ் தேசிய இனம் தனக்கான போரியல் கட்டமைப்புகளை அல்லது அரசியல் கட்டமைப்புகளை, ராஜதந்திர கட்டமைப்புகளை அந்த தாய் தேசம் அடியிலே எவ்வாறு குத்தி நிமிர்த்தியதோ, எவ்வாறு அந்த கட்டமைப்புகளை சரியாக முன்கொண்டு வந்ததோ, அதனை முழுமையாக நேசித்த உறவுகளாகத்தான் இந்த புலம்பெயர் தேச உறவுகள் இன்றும் இருக்கின்றார்கள். அதனை கட்டி காக்க வேண்டும், அதனை பலப்படுத்த வேண்டும். அதற்கூடாக அந்த தாய் தேசத்திலே ஒரு விடுதலை காற்றை சுவாசிக்க வேண்டும். அந்த விடுதலைக்கு பிறகு சுதந்திரமான ஒரு தேசத்திலே நாங்கள் இங்கே புலம்பெயர் தேசத்திலே வாழுகின்ற மக்கள் அந்த சுதந்திர தேசம் நோக்கி நாங்கள் சொந்த மண்ணுக்கு திரும்ப வேண்டும் என்கின்ற பெரு அவாவோடும் விருப்போடும் தான் இன்று வரை உழைக்கிறார்கள். நாங்கள் ஒரு சில தனிநபர்களினுடைய தவறான போக்குகளை அல்லது ஒரு சில தனிநபர்களினுடைய புறம்பு நிலை செயற்பாடுகளை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்தமாக புலம்பெயர் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அல்லது பணி செய்து கொண்டிருக்கின்ற, தொண்டாற்றி கொண்டிருக்கின்ற மக்களை நாங்கள் ஒரு சாதாரண நிலைமையிலே பார்த்துவிட முடியாது. தாய் தேசத்திலே நாங்கள் ஒரு பயிற்சி பாசறையை நிறுவி அங்கே ஆயிரக்கணக்கான போராளிகளுக்கு பயிற்சி அளித்து அவர்கள் களங்களை நோக்கி அல்லது செயற்பாடுகளை நோக்கி நகர்கின்ற அதே சந்தர்ப்பத்திலே இந்த புலம்பெயர் தேசத்திலே வாழுகின்ற மக்களும் அவ்வாறான காலத்தை கடந்து உழைத்தவர்களாக இருக்கின்றார்கள். அந்த அமைப்பு ரீதியான பார்வையோடு பார்க்கின்ற போது இவர்கள் ஒரு முதுநிலையாளர்களாக, இளநிலையாளர்களாக தரம் பிரித்து தங்களுடைய பணிகளை செய்திருக்கின்றார்கள், ஆற்றி இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுடைய உழைப்பு என்பது சுயநலத்துக்காக என்று யாரும் சொல்லிவிட முடியாது. அதனை முற்றுப்புள்ளியாக உடனடியாக இல்லை என்ற சொல்லோடு அதனை அழித்து விட வேண்டும். ஏனெனில் இன்றும் தாய் தேசம் அடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் தங்களுக்கான ஏதாவது ஒரு ஒளிக்கீட்டு புலம்பெயர் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களினுடைய உழைப்பின் அறுவடையாக தங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றார்கள். ஒன்றுக்கு பதிலாக 3-4 பிள்ளைகளை அந்த மண்ணிலே விடுதலைக்காக கொடுத்து அவர்கள் வெளிமூடி போக அந்த மண்ணிலே அவர்கள் புதைந்திருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலும் கூட புலம்பெயர் தேசத்திலே வாழுகின்ற பிள்ளைகளை தங்கள் பிள்ளைகளாக நேசிக்கின்றார்கள். இந்த புலம்பெயர் தேசத்திலே உழைத்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளும் தங்களுடைய உறவுகளாக பார்க்கின்றார்கள். தாங்கள் வீழுகின்ற போது தங்களை அணைத்துக் கொள்ளுகின்ற தாங்கு திறன்களாக பார்க்கின்றார்கள். ஆகவே புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற உறவுகளினுடைய உழைப்பு என்பதை யாரும் ஒரு தவறான போக்கிலே, தவறான சித்தரிப்பிலே செய்து கொள்வது என்பது மிக தவறானது. ஏனெனில் ஒவ்வொரு நெருக்கடி காலத்திலும் இந்த மக்கள் தாய் தேச மக்களினுடைய வாழ்வுக்காக மிக கடினமான, அதாவது இயற்கை சூழல்கள் ஒவ்வாத சூழலிலும் கூட அவர்கள் அந்த மக்களினுடைய தனித்துவத்துக்காக போராடி இருக்கின்றார்கள். இந்த ஜனநாயக வழிமுறை வடிவங்களிலே இன்றும் போராடி கொண்டிருக்கின்றனர். உறவுகள் பார்த்துக் கொண்டிருப்பது அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகள். உதிரும் உண்மைகள் உதிர்ந்த வண்ணம் இருக்கின்றன. பல பிரமுகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய பார்வையில் பதிவு செய்த வண்ணம் இருக்கின்றனர். தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததில் சமூக செயற்பாட்டாளரும் அரசியல் ஆய்வாளருமான திரு ராஜன் கலந்து கொண்டார். அதே கேள்வி பலருடைய பதில்கள் உதிர்ந்து கொண்டிருக்கின்ற உண்மைகள் மத்தியில் அதிரும் வினாவுக்கு உதிரும் உண்மையுடன் தொடர்ந்து இணைந்து கொள்கின்றார் அரசியல் ஆய்வாளரும் பன்முக கலைஞருமான திரு சபேசன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. ஆண்களுக்கு மட்டும்தான் அரசியல் செய்கின்ற, பொது வேலைகள் செய்கின்ற உரிமை இருப்பது போலவும், பெண்கள் வந்தால் அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருப்பது போலவும் இந்த கேள்வி அமைந்திருக்கின்றது. என்னை பொறுத்தவரை எப்படி ஆண்கள் சில ஆண்கள் ஒரு புகழுக்காகவும் சுயநலனுக்காகவும் பொது வாழ்க்கைக்கு வருகின்றார்களோ சில ஆண்கள், அதே போன்று சில பெண்களும் வருகிறார்கள் என்பது உண்மைதான். எப்படி ஆண்கள் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டவும், மற்றவர்களை அடக்கியாளவும், தங்களுடைய ஆளுமையை செலுத்தவும் இது போன்ற காரணங்களினால் பொது வாழ்க்கைக்கு வருகின்ற பொழுது பெண்களும் வருகிறார்கள் என்பது உண்மைதான். அப்ப இதிலே பெண்களை மட்டும் பிரித்து இந்த கேள்வி அமைந்திருப்பது எனக்கு சரியாக படவில்லை. அது ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அங்கே சரியான அரசியல் செயற்பாடுகளும், அதாவது மக்கள் நலன், இப்ப சரியான அரசியல் செயற்பாடுன்னு சொன்னா அந்த நோக்கம் பொதுநலனாக இருக்கின்ற செயற்பாடுகளும் ஆண்களும் பெண்களும் செய்பவர்களும் இருக்கின்றார்கள். இல்லை சுயநலனை மட்டும் வைத்துக்கொண்டு தன்னுடைய தான் புகழ் வர வேண்டும் அல்லது தன்னுடைய விடயம் ஒன்று இங்கே வெளிப்பட வேண்டும், தான் செய்த ஒன்றை மக்கள் பார்க்க வேண்டும், இது போன்ற சுயநல சிந்தனைகளோடு ஆண்களும் பெண்களும்
அந்த பொது வாழ்க்கையில் ஈடுபடுவது உண்டு. ஆகவே இது இரு பாலருக்குமே ஒரு இந்த கேள்வி பொருத்தம் தனிய பெண்களுக்கு மட்டும் என்று சொல்லி கேட்பது சரியாகப்படவில்லை என்பது என்னுடைய கருத்து. உறவுகள் பார்த்துக் கொண்டிருப்பது அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகளும். உதிரும் உண்மைகள் உதிர்ந்த வண்ணம் இருக்கின்றன. பல பிரமுகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய பார்வையில் பதிவு செய்த வண்ணம் இருக்கின்றனர். அந்த வகையில் சபேசன் அவர்களை தொடர்ந்து பிரான்சில் இருந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையின் செயற்பாட்டாளரும் அரசியல் ஆய்வாளருமான திரு கிருபாகரன், புலம்பெயர் தேசங்களில் வாழும் ஆண் பெண்கள் பொதுநல தொண்டுகளுக்காக செயல்படுவது சுயநல நோக்கத்தோட பொதுநல நோக்கத்தோட அவர்கள் செயல்படுகிறார்கள். எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள், குறிக்கோள் எதனை நோக்கி செல்கிறது? உண்மையில் அது என்ன அலுவலா இருந்த பொது நிலத்திலும் சுயநலம் இருக்கும். இது நீண்ட கால விவாதத்துக்குரிய விடயம். காரணம் இது எமது நாட்டையே எமது இனத்தை மட்டுமல்ல உலகத்தையே நீங்கள் பார்த்தீர்களானால் பொது நிலத்தில் சுயநலம் இருக்கும். இதுக்கு நல்ல அருமையான உதாரணம் இப்பொழுது ஒன்றை சொல்லி நீங்க கேட்டால் நான் சொல்லுவேன், ராஜபக்ஷ குடும்பத்தை பாருங்கள். அவர்கள் பொதுநலம் என்று சொல்லி முழு குடும்பத்தையும் சுயநலத்தில் வடிவாக கொண்டு விட்டார்கள். ஆகையால் இதில் பெண்களுடைய பங்கு பெரிது. பெண்களுடைய விடயம் பொதுநலம் சுயநலங்கள் இருந்தாலும் பெண்களுடைய அர்ப்பணிப்பு விசேடமாக நீங்கள் கேட்டதின்படி புலம்பெயர்வாழ் தேசத்தில் மிகவும் கடினமான அர்ப்பணிப்பு. காரணம், நாங்கள் எப்படித்தான் இங்கு ஆண்கள் பெண்களுக்காக உதவியாக வீட்டில் இருந்தா என்ன, வேலை செய்தா என்ன, அவர்களுடைய பொறுப்புகள் கணக்க வீட்டில், அதே இடத்தில் அவர்கள் கூடுதலானவர்கள் வேலை செய்வார்கள். இப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் பொதுப்பணியில் ஈடுபடும் பொழுது அங்கு சுயநலம் இருந்தாலும் ஆண்களுக்கு இருக்கிற சுயநலம் போல் பெண்களுக்கு இருக்க முடியாது. காரணம், அவர்கள் இவ்வளவு கஷ்டத்தில் வேலை செய்து அர்ப்பணிக்கின்றார்கள். பொதுப்பணியில் செல்பவர்கள் யாருக்கும் சுயநலம் இருக்கும், அதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படி இல்லாமல் இருந்த ஒரு மனிதரை நான் வாசித்த புத்தகங்களில் அறியவில்லை. அன்றைய கம்யூனிஸ்ட் நாடான USSR சோவியத் யூனியனில் நாங்கள் பிறகு பல புத்தகங்களை படித்தோம், அங்கு என்ன நடந்தது என்று. கியூபாவில் ஃபெடரல் காஸ்ட்ரோ அவர் பின்னர் அவர் பதவிக்கு கொண்டு வந்தது யார் என்பதை நாங்கள் அறிவோம். சீனாவில் அப்படியான ஒரு கட்டமைப்பு வரவிட்டாலும் அங்கும் சில இதுகள் இருந்ததாக நாங்கள் அறிகின்றோம். ஆகையால் அது சோசியலிசமோ கம்யூனிசமோ ஜனநாயகமோ பொதுநலத்திலும் சுயநலம் இருக்கும். எமது புலம்பெயர்வாழ் தேச மக்களிடையே அது இருப்பதற்கு நியாயங்களும் இருக்கின்றது. ஏனென்றால் இதை ஒரு பகுதியாக சொல்லி முடிக்கின்றேன். அங்கு இந்த ஒரு சங்கமோ அமைப்போ உருவாக்கினால் நம்பிக்கைக்குரியவர்கள் அங்கு அவர்களுடைய செயற்குழுவில் இல்லை என்றால் அது பிழையான பாதையில் தான் செல்லும். அப்பொழுது அவர் சுயநலத்தில் தனக்கு உரிய ஆக்களை அந்த பதவிகளில் கொண்டுவது வளமையாக நடைபெறுகின்றது. அதில் நாங்கள் பெரிதாக கூற முடியாது. ஏனென்றால் அந்த அமைப்பு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்றால் அதில் பெண்களுடைய பங்கும் இருக்கும். சிலவருடைய அவர் துணைவியாரே இருப்பார் ஒரு பதவியில், அவரும் சிலவுடைய மகனும் ஒரு வேறு பதவியில் இருப்பார். அது அந்த அமைப்பினுடைய நலன் பொருத்தி சுயநலம் இருக்கலாம். ஆனால் பொதுநலத்தில் சுயநலம் இருக்கும் என்பதை நாங்கள் யாரும் மறக்க முடியும். உறவுகள் பார்த்துக் கொண்டிருப்பது அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகள். உதிரும் உண்மைகள் உதிர்ந்த வண்ணம் இருக்கின்றன. திரு கிருபாகரன் அவர்களை தொடர் இறுதியாக தாயகத்தில் இருந்து மட்டக்களப்பு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சிறுநேசன் அவர்கள், புலம்பெயர் தேசங்களில் வாழும் ஆண் பெண்கள் பொதுநல தொண்டுகளுக்காக செயல்படுவது சுயநல நோக்கத்தோடா பொதுநல நோக்கத்தோடா அவர்கள் செயல்படுகிறார்கள்? எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள், குறிக்கோள் எதனை நோக்கி செல்கிறது? இதிலும் புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருக்கின்றவர்கள்ல 3 வகையான ஆட்கள் இருக்கின்றார்கள். ஒரு 100% அல்லது ஒரு கணிசமான விருப்போடு பற்றோடு செயல்படுகின்றவர்கள் இருக்கின்றனர். அவர்கள் எப்போதும் தாங்கள் நாட்டை விட்டு சென்றாலும் இங்கிருக்கின்ற தங்களது உறவுகள் என்ன துயரை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள், இவர்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்று சிந்திக்கின்ற ஒரு 1ஆம் வகுப்பை சேர்ந்தவர்களும் இருக்கின்றனர். 1ஆம் வகுப்பு என்றால் அவர்களுடைய உளப்பாங்கை சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். இப்போதும் அதை பற்றி சிந்தித்துக் கொண்டு அதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள்.
இன்னும் ஒரு சாரார் இருக்கின்றார்கள் 50க்கு 50. அவர்களுடைய தேவைகளையும் பார்த்து கொண்டு மற்ற மக்களுடைய தேவைகளையும் பார்த்து கொள்ளுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். தங்களுடைய சொந்த தேவைகளோடு இந்த தேவைகளையும் 50க்கு அதையும் நாங்கள் குறைப்பட்டு கொள்ள முடியாது. ஏனென்றால் தாங்களும் தங்களுடைய குடும்பங்களோடு இருக்கின்றவர்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டு நம்மளுக்கு ஒரு பங்கு இருக்கின்றது. புலத்தில் வாழுகின்ற மக்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் இருக்கின்றவர்களுக்கு இன்னும் ஒரு அடி மட்டம் ஒன்று இருக்கின்றது. 3வது ஒரு கிளாஸ் என்று சொல்லலாம். இவர்கள் சில வேளை ஏமாற்றுக்காரர்களாக இருக்க முடியும். இன்னொரு வகையில் அவர்கள் சில வேளைகளில் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு உதவி செய்யாமல் பாதிப்பை ஏற்படுத்துகின்றவர்கள நலம் சார்ந்த கருமங்களை செய்கின்ற ஒரு கூட்டமும் இருக்கத்தான் செய்கின்றது. புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்றது. அவர்கள் சில வேளைகளில் அரசாங்கம் செய்கின்ற செயற்பாடுகளை நியாயப்படுத்தி கொண்டு அவர்களுக்கு தகவல் கொடுக்கின்றவர்களாக கூட இருக்கத்தான் செய்கின்றார்கள். எனவே அந்த 1வது தரம் 2வது தரம் என்று சொன்னவர்கள் எங்களுக்கு வேண்டியவர்கள். இந்த 3வது தரத்தில் இருக்கின்றவர்கள் ஒரு சுயநலத்தன்மை கொண்டவர்கள், சில சலுகைகளுக்காக தங்களை அதாவது இனத்தை விட்டு வாழுகின்றவர்கள் என்றுதான் நான் சொல்ல முடியும். இப்படியானவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். எனவே 3 வகையானவர்கள் இருக்கிறார்கள். உள்நாட்டிலும் கூட நான் பார்க்கின்ற போது அப்படி 3 தரத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களுக்கு நம்முடைய இனம் அழிந்தால் என்ன, காணாமல் போனால் என்ன, அல்லது கைதிகளாக இருந்தால் என்ன, நிலம் பறி போனால் அதை பற்றி பிரச்சனை. எங்களுக்கு ஏதோ ஒரு கொடுப்பனவு கிடைத்துக் கொண்டிருக்கணும். கொடுப்பனவுக்கு கூலிக்கு வேலை செய்கின்ற ஒரு கூட்டம் ஒன்று உருவாகி இருக்கின்றது. அவர்களுக்கு ஒரு பயம் இருந்த காலத்தில் அவர்கள் அந்த வேலைகளை செய்யாது இருந்தவர்கள் இப்போ பயம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இப்படித்தான போலித்தனமான வேலைகளை செய்கின்றார்கள். அதே வேளையில் மக்களுக்காக உழைக்கின்ற மக்களுக்காக பாடுபடுகின்றவர்கள் புலத்திலும் இருக்கின்றார்கள், புலம்பெயர்ந்தும் இருக்கின்றார்கள் என்பதை நான் மறக்கவில்லை. அதில் உண்மை இருக்கின்றது. உறவுகள் பார்த்து கொண்டிருப்பது அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகள். அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகளும். தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததில் இறுதியாக தாயகத்தில் இருந்து மட்டக்களப்பு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சிறுநேசன் கலந்து கொண்டார். உறவுகளே, அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகளில் 10 பிரமுகர்களுடைய பதிவை நீங்கள் கேட்டீர்கள். கேட்கப்பட்ட கேள்விகள், சொன்ன பதில்கள் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் இல்லை. இது மக்களின் சில அறியாமைகளை புரிய வைத்திட நாம் எடுத்துக்கொண்ட ஒரு புதிய முயற்சி. தெரியாததை தெரிந்து அறிந்து கொள்ள அதிரும் வினாக்கள். வானவில்லில் பல வர்ணங்கள் உள்ளன. மாண்ட வாழ்விலும் சில பல மாற்றங்கள் உள்ளது. நேற்று என்பது கடந்த காலம், இன்று என்பது நிகழ்காலம், நாளை என்பது எதிர்காலம். மற்றொரு அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகளுடன் சந்திப்போம். அதிர்வின் தயாரிப்பு அரங்கமும் அதிர்வும் திரு சின்னராஜா கணேஷ் அவர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு STS தமிழ் தொலைக்காட்சி. நல்லது உறவுகளே, மிகவும் விறுவிறுப்பாக பல பிரமுகர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள், கேட்டிருக்கின்றீர்கள். இது அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகளும். தொடர்ந்து அடுத்தடுத்த வாரங்களில் தொடரும். மீண்டும் அடுத்த வாரம் STS தமிழுடன் சந்திப்போம். தொழில்நுட்பத்தில் S. தேவராஜா அவர்களுடன் இணைந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.